அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். கூடா நட்பு. அதிகாரம் 83, குறள் 821. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிரந்தவர் நட்பு. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிரந்தவர் நட்பு. வெளியில் நண்பர் போல் கூடி நடிப்பவரது நட்பு தருணம் வாய்க்கும்போது ஓங்கி அடித்ததற்கு உதவும் பட்டறைக்கல் போன்றதாகும். அதிகாரம் 83, கூடா நட்பு. குறள் 822. இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். விளக்கம். நண்பர் போன்று நடித்து உண்மையில் நட்பில்லாதவரின் நட்பு விலை மாதரின் காதல் போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக மாறுபடும். அதிகாரம் 83, கூடா நட்பு. குறள் 823. பல நல்ல கற்ற கடைத்தும் மனநல்லர் ஆகுதல் மாணவர்க்கு அரிது மாணார்க்கு அரிது. பல நல்ல கற்ற கடைத்தும் மனநல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது. விளக்கம். பல சிறந்த நூல்களை படித்தாலும் அதன் பயனாக நல்ல மனம் உடையவராக பழகுதல் பண்பு இல்லாதவர்க்கு இல்லை. அதிகாரம் 83, குறள் 824. கூடா நட்பு. முகத்தில் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தில் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தில் இனியவர் போல் சிரித்து மனத்தில் தீமை நினைக்கும் வஞ்சகருக்கு அஞ்சுதல் வேண்டும். அதிகாரம் 83, கூடா நட்பு. குறள் 825. மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற் பாற்று அன்று. மனத்தில் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற் பாற்று அன்று. விளக்கம். மனத்தினால் நட்பு கொள்ளாதவரின் பேச்சை எந்த ஒரு செயலும் கேட்டு நடத்தல் கூடாது. மனத்தினால் நட்பு கொள்ளாதவரின் பேச்சை எந்த ஒரு செயலிலும் கேட்டு நடத்தல் கூடாது. அதிகாரம் 83, குறள் 826. கூடா நட்பு. நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். விளக்கம். நண்பரைப் போல பகைவர் நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் அவை தீயனவென்று விரைவில் அறிந்து கொள்ளலாம். அதிகாரம் 83, 827. குறள். கூடா நட்பு. சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான். சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான். வில்லினது வளைவு தீமை செய்தலை குறிக்கும். பகைவர் கூறும் சொற்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதிகாரம் 83, குறள் 828. கூடா நட்பு. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவர் தொழுவதற்காக குவித்த கைகளுக்குள்ளும் கொலை செய்யும் ஆயுதம் மறைந்திருக்கும். அவர் அழுகின்ற கண்ணீரும் அத்தன்மை உடையதே.
கூடா நட்பு. அதிகாரம் 83 குறள் 829. மிகச்செய்து எள்ளுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புல்லர் பாற்று. மிகச்செய்து எள்ளுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புல்லர் பாற்று. மிகச்செய்து எள்ளுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புல்லர் பாற்று. விளக்கம். வெளியே மிகவும் நட்பு காட்டி மனத்திலே இகழும் பகைவரை தாமும் புறத்தே மகிழ்வித்து மனத்திலே அவர் நட்பை ஒழித்தல் வேண்டும். அதிகாரம் 83 கூடா நட்பு. குறள் 830. பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரீஇ விடல். பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரீஇ விடல். விளக்கம். பகைவர் நண்பராக நெருங்கும்போது அவரோடு முகத்தளவில் நட்பு செய்து மனத்தால் அந்நட்பை நீக்கியிருத்தல் வேண்டும்.